அல்போலியா இந்த நேரத்தில் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. இன்கேஸ் யாராச்சும் உள்ளே வந்தாங்கன்னா இங்கே வந்து சுடுதண்ணி ஊற்றிடுவாங்க. இங்கே ஒரு இது மாதிரி இருக்குது பாருங்கள், கேப்பு. சுடுதண்ணி இல்லைன்னா தீயை ஊற்றுருவாங்க. இங்கே பாம்பு போடுறது எல்லாம் இதுக்கு பீரங்கி எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மாஸ்கில். இங்கே பாருங்கள், குண்டை பாருங்கள், குண்டு இருக்குது இன்னும். வேறு லெவலில் இருக்குது. பயோலூமிஷன் தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ப்ளூ கலரில் வைபே வேறு லெவலில் இருக்குங்க. அந்த மிடில் ஈஸ்டோட வைபே. ஒரு ரிஸ்கான ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஃபைனலி ரோடுக்கு ரீச் ஆகிட்டாங்க. இப்போ கஷ்டப்பட்டு இப்போ அடுத்து நிசுவா போனோம். ஹாய் கைஸ், நம்ம இப்போ டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம் லன்ச் சாப்பிட. இங்கே பாருங்களேன், மந்தி வித் சிக்கன் நிறையா குவான்டிட்டி இருக்குது. சிக்கனுமே சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு டேஸ்ட் எடுத்து வாயில் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சப்புன்னு இருக்குது, காரமே இல்லை. பட் சிக்கன் நல்லா இருக்குது. சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக வந்துருக்கு. அருமையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள். நன்றி ரைஸ். இங்கே பாருங்கள் சிக்கனை. சுடுது. செம்மையாக இருக்குது சிக்கன். அப்படியே கோழியை பிடிச்சி உள்ளே வேக வச்சு கொண்டு வந்திருக்காங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு பூடி சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட் இதுதான். இதோட பேர் காட்டுறேன். ஸோ இதுதான் டர்க்கிஷ் டர்னிம் அல்போலியா. இந்த நேரத்தில் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. ஸோ இதுதான் நாங்கள் சாப்பிட்டது டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ நாங்கள் அல்லாக்கி முடிச்சுட்டு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். 10 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா இங்கே ஒரு டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட் இருக்கும். நீங்கள் வந்து மந்தி ரோல் அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். மந்தி வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ரோல் சாப்பிட்லாம். 10 minutes later. கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நிஸ்வா ஃபோர்ட் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் ஒரு 2 hours ட்ராவல் பண்ணி இங்கே வர வேண்டியதாக இருந்துச்சு மஸ்கட்டில் இருந்து. ஸோ இப்போ டைம் வந்து 6:30 டைம் ஆச்சு. 8 o'clock மூடிடுவாங்க. பட் ஸ்டில் நாங்கள் வந்துட்டோம்னு சொல்லி பார்க்க வந்திருக்கோம். இதுதான் நிஸ்வாவோட ஃபோர்ட்டு. நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டேயில் நிறையா பார்த்துருப்பீங்க. டேயில் தான் வருவாங்க. பட்டு நைட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம நிஸ்வா ஃபோர்ட் நைட்டில் ஒன்றுமே அழகாக இருக்கும். ஸோ நம்ம உள்ளே போய் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் பார்த்துட்டு வில் கம் பேக். அப்படியே பார்த்து ரசிங்க இந்த ஃபோர்ட்டு ஏரியா. இந்த கலர் அண்ட் டெக்ஸ்சர் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குதா. எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. நாங்கள் இப்போ தான் என்ட்ரன்ஸே ஆகிறோம். இந்த காரெல்லாம் நிஸ்வா ஃபோர்ட் சுற்றி பார்த்துட்டு போயிட்டுருக்கு. செம்ம பெருசாக தெரியுது ஆக்சுவலாக. நேரில் கேமராவில் எப்படி இருக்குன்னு தெரில. பட்டு நேரில் இருந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பெருசாக தெரியுது. இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நான் கேமராவை டில்ட் பண்ணி காட்டுறேன், அவ்வளோ தூரம் பெருசாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நைட் டைம் நிஸ்வா போட்டு பார்க்க போகிறீங்க. நான் அவ்வளோவா வீடியோஸ் பார்த்ததில்ல டே டைம் நைட் டைமு. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் we are going to cover. இதுதான் என்ட்ரன்ஸ் போல். ஸோ உள்ளே போக போகிறோம் ஃபோர்ட்டுக்குள்ளே. ஸோ கைஸ், நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டோம். ஸோ என்ட்ரன்ஸ் டிக்கெட் எவ்வளோன்னா 5 riyals OMR. ஸோ நம்ம ஊர் ப்ரைஸ் படி பார்த்திங்கன்னா 1100 சம்திங் வரும். ஸோ நீங்கள் உள்ளே வரும்போது பே பண்ணிட்டு தான் உள்ளே போக முடியும். ஸோ 5 riyal பே பண்ணணும். ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க. கேஸ்டில் கார்டன் ஆக்டிவிட்டீஸ்ன்னு இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா கார்டன்ஸு, கேமல்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அண்ட் தென் இப்படியே திரும்பி பார்த்திங்கன்னா டு தி எக்ஸிபிட்ஸு. ஸோ இது வந்து மேலே ஃபோர்ட்டுக்கு மேலே போகும்னு நினைக்கிறேன். ஸோ இது மேலே போகும். ஸோ ஒவ்வொரு டிவிஷன்ஸ் இருக்குது இங்கே.
ஒவ்வொரு டிவிஷன்ஸ் இருக்குது. அண்ட் தென் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேலே போய் சுற்றி பார்க்கலாம். ஐ திங்க் மினிமம் ஒரு 1.5 hours ஆகும். ஸோ சுற்றி பார்த்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம், டைம் எவ்வளோ ஆகுச்சுன்னு. இங்கே ஃபுல்லாகவே ஒமானியன்ஸ் தான் இருக்கிறாங்க, லோக்கல் பீப்புள்ஸ். மோஸ்ட்டாக நான் பார்க்குறது வந்து லோக்கல் பீப்புள்ஸ் நிறையா இருக்கிறாங்க இங்கே. ஸோ நீங்கள் இங்கே வரும்போது கேமரா எடுக்கும் போது பார்த்து எடுங்க வீடியோஸு, ஏன்னா அவங்கள எடுக்கக்கூடாது டைரெக்டாக. ஸோ நீங்கள் வேணால் உங்களை எடுத்துக்கலாம், பட் அவங்கள எடுக்கும் போது கேமராவை ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்களேன், இந்த கலரே செம்ம அழகாக இருக்குது. அண்ட் தென் டாப் ஆஃப் தட் அவங்களோட ஃப்ளாகு இது பறக்குது பார்த்தீங்களா, செம்ம பெருசாக இருக்குது இது. கைஸ், இதுதான் ஃபோர்ட்டு போல். இதோட ஹிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க பாருங்களேன். ஸோ இங்கேருந்து உள்ளே போகுது. இன்கேஸ் யாராச்சும் உள்ளே வந்தாங்கன்னா இங்கே வந்து சுடுதண்ணி ஊற்றிடுவாங்க. சுடுதண்ணி ஊற்றினோன்னே இங்கே கீழே போயிடுறாங்க. அந்த மாதிரி இல்லைனா இங்கே ஏதாவது ஊற்றுறதுக்கு வச்சுருக்காங்க. இங்கே வாட்டர் வாலும் இருக்குது. ஸோ எப்படி பாதுகாத்துருக்காங்க பாருங்களேன் இந்த ஃபோர்ட்டை. ஸோ அதுதான் இந்த பிக்காக போட்டிருக்காங்க. இன்கேஸ் யாராச்சும் இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா எப்படிலாம் தப்பிக்கலாம், எப்படி கொல்லலாம் எதிரியை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒரு சைட்லேருந்து தீ வருது, அப்புறம் சுடுதண்ணியை ஊற்றுறாங்க, அண்ட் தென் இது ஏதோ ஒன்று தீயை ஊற்றுறாங்க, அப்புறம் இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு வழி வச்சுருக்காங்க. ஸோ எல்லா விதமான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து உள்ளே போக போகிறோம் ஃபோர்ட்டுக்குள்ளே. ஸோ ஃபோர்ட்டுக்குள்ளே போகலாம் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு பிட்ஃபால் நான் சொன்னேன்ல, அதே மாதிரி இருக்குது பாருங்கள். கீழே லிஃப்ட் டவுன் பண்ணி இங்கே உடஞ்சிரும், அதை வந்து இது பண்ணியிருக்காங்க கிளாஸ் போட்டு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பிட்ஃபால். அண்ட் தென் செகண்ட் மேடர் ஹோல் இங்கே பாருங்களேன். இதை வச்சுச்சு இங்கே நின்று மேலே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே ஒரு இது மாதிரி இருக்குது பாருங்கள், கேப்பு. ஸோ அங்கேருந்து சுடு தண்ணி இல்லைன்னா தீயை ஊற்றுருவாங்க இங்கே. ஸோ அதுதான் இது செகண்ட் பிட்ஃபால். இது முன்னாடி ஜெயிலாக இருந்திருக்கு. ஸோ செகண்ட் வந்து மர்டர் ஹோல் இருக்குது. தேர்டு வந்து அதே மாதிரி பாருங்கள், இங்கே ஒரு ஹோல் இருக்குது பாருங்கள். ஸோ அங்கேருந்து கீழே ஊற்றுனாங்கன்னா வரவங்களை அடிக்கிறதுக்கு இது வந்து தேர்ட் பிட்ஃபால். இப்படியே மேலே போனீங்கன்னா இது ஃபோர்த்து. ஸோ இது மாதிரி ஒரு இடத்துல இது மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க, எதிரிகள் யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்கள அழிக்கிறதுக்கு. ஸோ தட் நீங்கள் டாப்பில் ரீச் ஆகிறதுக்குள்ளே பாதி பேர் செத்துருவாங்க. இது ஃபிஃப்த்து பிட்ஃபால். இதில் வந்து தீயை வந்து இது பண்ணுறாங்க. இங்கேருந்து அப்படி மேலே வந்துட்டிங்கன்னா இங்கேருந்து பாம்பு போடுறது எல்லாம் இதுக்கு பீரங்கி எல்லாம் வச்சுருக்காங்க இங்கே. ஸோ எல்லா இடத்துலையும் 360 கவர் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கேருந்து மேலே வரைக்கும் கூட போய் பார்க்கலாம். இதுதான் அந்த இடம் சொன்னேன்ல, மேலேருந்து கீழே ஊற்றுறது, அந்த கேப் இது இங்கே இருக்குது. இது பாருங்க, கொடி பிரம்மாண்டமாக எவ்வளோ மேலே இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இது வந்து சோல்ஜர்ஸ் ரூமா. ஆனால் லைட் இருக்கு, லைட் இல்லை. சோல்ஜர்ஸ் வந்து இங்கே தான் தங்கியிருக்காங்க போல் முன்னாடி. அங்கே மேலெலாம் வந்துட்டு வாட்ச் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நிற்பாங்க போல். ஸோ அதுக்கு இந்த படிக்கட்டு வச்சுருக்காங்க. இது வந்து இந்த பீரங்கி, இங்கேருந்து குண்டை தூக்கி போடுறது. இங்கே பாருங்கள், குண்டை பாருங்கள், குண்டு இருக்குது ஒன்றுமே. இதில் அடைச்சி அங்கேருந்து எரிகிறது. இது வந்து ஒமானோட இம்பார்ட்டண்டான ஹிஸ்ட்ரிங்க, அந்த நிஸ்வா ஃபோர்ட்டுங்கிறது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிஸ்வா ஃபோர்ட்டு இது பாருங்களேன், சிட்டி ஆஃப் நிஸ்வாவே தெரியுது. கைஸ், இப்போ நம்ம எக்ஸிபிஷனுக்குள்ளே போக போகிறோம். எக்ஸிபிஷனில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம்.
இது பார்த்தீங்களா அந்த காலத்து கப்பல். ஸோ இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர் போல். ப்ரிசன் தான் மெயினாக பார்க்கணும் இங்கே. இது இவங்களோட ஹிஸ்ட்ரி போல். ஸோ இவங்க அந்த காலத்துலேருந்தே இந்த பானை இது பண்ணி வச்சுருக்காங்க. அது ஸோ அது வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குது பாருங்கள், இதில் ரவுண்ட் ஷேப் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இது பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மாஸ்க்கெலாம் எப்படி போட்டிருக்காங்க அந்த காலத்தில். ஸோ இப்படி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னது சமைக்கிறது போல், இதில் தான் சமைச்சிருப்பாங்க. இந்த தீயை இது பண்ணி பொருத்தி இது பண்ணுறது கரண்டி வச்சு. ஸோ குக்கிங்கோட ஐட்டம் இது. அந்த காலத்து இதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எப்படி சாப்பிட்றாங்க, எதில் டீ குடிக்கிறாங்க, தென் எப்படி சமைக்கிறாங்கன்னு. இதுதான் ஃபோட்டோட வெளியே போகுது. செம்மையாக இருக்குது இந்த வியூவு. This is so beautiful. Look at this. செம்மையாக இருக்குது அந்த ஆர்கிடெக்சரு, அந்த கலரு எல்லாமே. இது வந்து ரூம் போல், ப்ரேயர் ரூம். கைஸ் நம்ம மேலே போய் பார்க்கலாம். இங்கேருந்து பாருங்களேன் இதோட வியூவு செம்மையாக இருக்குது. அப்படியே மேலே வந்தீங்கன்னா இதுதான் டாப் ஆஃப் நிஸ்வா ஃபோர்ட்டு. ஓ மை காட், செம வியூவுங்க, வேறு லெவலில் இருக்குது வியூவு. அதுதான் ஃபுல்லாக நிஸ்வாவோட சிட்டி பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியுது. ஸோ ஐ திங்க் இங்கேருந்து சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா யாராவது தான் இங்கேருந்து பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிளியராக 360 டிகிரியில் தெரியுது. லைட்டிங் வேறு லெவலில் இருக்குது. ஸோ நான் எங்கே இருக்கேன்னா டாப் ஆஃப் தி நிஸ்வா ஃபோர்ட்டில் இருக்கேன். இப்போ நடந்து கீழே ஒரு 20 படி கிராஸ் பண்ணி கீழே போனோம். இங்கே வந்து ப்ரேயர் ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரில, இருட்டாக இருக்குது. கைஸ் இதுதான் சோல்ஜர்ஸ் ரூமு. ஸோ இங்கே தான் தங்கியிருப்பாங்க. ஸோ இன்கேஸ் ஏதாச்சும் எதிரி வந்தாங்கன்னா உடனே ஓடி வந்து உள்ளே குழம்ப ஊற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் இருட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அடைச்சி போய் இருக்குது. ஒரே ஒரு இது மட்டும்தான் இருக்குது, ஜன்னல். இங்கேருந்து பார்க்கலாம். அண்ட் தென் இன்னொரு ஜன்னல். ஸோ இதில் தங்கியிருப்பாங்க போல் சோல்ஜர்ஸு. பார்க்கவே ரொம்ப கொடுமையாக இருக்குது. இவங்க ட்ரெஸ்ஸாக பாருங்களேன், வித்தியாசமாக இருக்குது. கையில் 4 புல்லட், 10 புல்லட்டு, அப்புறம் கத்தி எல்லாம் பாக்கெட்லேயே இருக்கும் போல். வந்தாங்கன்னா சுட்டு கொன்றுவாங்க போல், அந்த மாதிரி ஒரு டிசைன். துப்பாக்கியும் கையிலேயே இருக்குது. கைஸ் ஸோ இதுதான் நிஸ்வா ஃபோர்ட் எக்ஸிட். ஸோ ஒரு 45 மினிட்ஸ் போதுங்க உங்களுக்கு இதை சுற்றி பார்க்குறதுக்கு. ஒன்றும் பெருசாக இல்லை. நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்க நல்லாயிருக்கும். பட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம்.
ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் வந்து இப்போ ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். ஸோ எங்களை வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டது இவர் தான். ஸோ நீங்கள் இங்கே வரதா இருந்தால் இவர் நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் அவர் எங்கெல்லாம் கூப்பிட்டு போவார். அண்ட் தென் நம்ம சாப்பாடெலாம் வாங்கி தருவார். ஸோ பத்திரமா பார்த்துக்கிட்டாரு எங்களை. ஸோ நான் அவரோட நம்பரும் பேரும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒமான் வரீங்கன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக. அவ்வளோதான் கைஸ், நம்ம ஏர்போர்ட் போயிட்டு நம்ம செக்இன் அண்ட் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு போகலாம். ஸோ தேங்க்யூண்ணா, எங்களை ரொம்ப பார்த்துக்கிட்டீங்க. அப்படியே நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்ல ஃபேமிலி போல் என்ஜாய் பண்ணி. ஆமாண்ணா, எங்களுக்கும் அப்படி தான் ஃபீல் ஆச்சு. நிறையா நிமிஷம் வெரி ஹாப்பி. எங்களுக்கு மிஸ் ஆகுதுங்களா? ஆமாம், நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். எல்லாம் உங்களால தான். ஏன்னா ரொம்ப லாங் ட்ரைவ்லாம் போனீங்க. பட் ஸ்டில் நீங்கள் வந்து அந்த பேஷன்ஸ் அண்ட் காம் மெயின்டைன் பண்ணி எங்களை கூப்பிட்டு போனீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கைஸ், ஒமானுக்கு வந்து கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் முக்கியம். ஏன்னு நான் வந்து சொல்கிறேன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ யா, தேங்க்யூ, பை பாய். ஸோ நம்ம பேக்கேஜ் கிளைம் பண்ணி வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம புக் பண்ண ஃப்ளைட் வந்து ஒமான் ஏர் வந்து சர்வீஸ் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒமான்லேருந்து இன்கேஸ் இஃப் யூ ஆர் ட்ராவலிங் டு அதர் கண்ட்ரீஸ். ஸோ பேக்கேஜ் கிளைம் பண்ணிவிட்டு அண்ட் தென் செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு நம்ம உள்ளே போகலாம். A few moments later. ஸோ கைஸ், நம்ம செக்இன் முடிச்சாச்சு. ஸோ பேக்கேஜும் வச்சாச்சு. ஸோ நம்ம உள்ளே வந்துட்டோம் போர்டிங் பாஸ் வாங்கிட்டு. ஸோ இதுதான் அந்த ஃப்ளைட்டு ஒமான் ஏர். 9:30 கிளம்புது. அண்ட் தென் இந்தியன் டைம் வந்து 2 o'clock ரீச் ஆகுது. ஸோ ஒரு 2.5 hours to 3 hours ஜேர்னி இருக்கும். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒமான் ட்ரிப் முடிச்சாச்சு. அண்ட் தென் துபாய் ஆல்சோ முடிச்சாச்சு. ஸோ நான் உங்களை சென்னை வந்து மீட் பண்ணுறேன். ஒமான் வந்து உண்மையிலே சொல்வேன் பெஸ்ட்டு கண்ட்ரி. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே போயிட்டு ஒமான் ஏர் எப்போவுமே நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஃப்ளைட்டு எல்லாமே. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பை பை டு ஒமான், see you again. ஸோ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ ஃபைனலி லேண்ட் ஆகிட்டோம், சேஃப் அண்ட் செக்யூர்டாக. இப்போ டைம் என்னென்னா ஒரு 2:30 ஆகுது, ஒரு ஹாஃப் அன் ஹவர். ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஸோ இது இமிக்ரேஷன் முடிச்சுட்டு பேக்கேஜ் முடிச்சுட்டு நம்ம வெளியே போய் ஆரம்பிச்சு போகலாம். பட் ஃபைனலி சக்ஸஸ் ஒமான் அண்ட் துபாய் ட்ரிப்பு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னா.